பாமகவில் எழுந்துள்ள கடும் நெருக்கடியில் யார் வெல்ல வேண்டும்? தைலாபுரமா பனையூரா என்றால் இல்லை இல்லை, உழைப்பும் தியாகமும் தான் வெற்றி பெற வேண்டும் என்கிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பலராமன். அரசியல்வாதி என்பது மட்டுமல்ல, மூத்த சமூகவியலாளர்னு சொல்லுங்க, வன்னியர் தலைவர்கள் இல்லை. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணோம். நான் அதெல்லாம் விளக்கமா நான் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்பாக்குள்ள சண்டை வந்திருக்க கூடாது, வந்திருக்கு. யாரு பெரியவன்னு அவங்களுக்குள்ள நிரூபிச்சு காட்டணுன்ற நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்பா ஜெயிப்பாரா புள்ள ஜெயிப்பாரான்னு சமூகம் காத்துக்கிட்டு இருக்கு, மீடியாக்கள் உள்பட. யாரு ஜெயிச்சாலும் ஒருத்தருக்கு அடி விழும். எப்படி அடி விழுந்தாலும் கொண்டாலும் டாக்டருக்கு பெருசா பாதிப்பு இருக்காது. எல்லா அடியும் பாவம் விழுந்து எழுந்து பார்த்துட்டு தான் அவர் இந்த நிலைக்கு அவரும் வந்திருக்காரு. நமக்கு 1008 பிரச்சனைகள் மன வருத்தங்கள் போவதாகங்கள் இருந்தா கூட அவர் பண்ணியிருக்கிற சேவையும் தியாகத்தையும் யாரும் குறைச்சி மதிப்பிட முடியாது. அந்த வகையில் நான் பாராட்டுவேன். அவருடைய தொடக்க காலத்துல உதவி செய்தவன் என்கிற உரிமையோடு சொல்லுகிறேன். அவங்களாம் அதை இன்னைக்கு ஏத்துக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. அவர் பையன் கூட ஏத்துக்குவாரான்னு தெரியாது. ஆனால் நடந்த உண்மைகள் இது. இன்னைக்கு இந்த சூழல் இவ்வளவு பெரிய இயக்கமாக வளர்த்து எடுத்த பிறகு மற்றவர்களால் இதற்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்லிக்கிருந்த போது அப்பனுக்கும் பிள்ளைக்குமே இப்படி ஒரு பேராபத்து வந்து முட்டிக்கு நிற்கிறது என்பது அவங்களுக்கும் நல்லதில்லை, அந்த சமூகத்திற்கும் நல்லதில்லை, தமிழக அரசியலுக்கும் நல்லதில்லை. அதை அவங்க 2 பேரும் முடிவு பண்ணணும். இப்போதைக்கு இந்த தேர்தலில் அவங்க யார் பெரியவங்கன்ற முடிவு தான் வருமே ஒழிய, அந்த முடிவுக்கு பிறகு என்ன அரசியல் வியூகங்கள் வகுக்கப்படும் அல்லது மாறி மாறி வரும் அப்படின்றத பற்றி நம்ம அப்புறம் தான் யோசிக்கிறோம். ஆனால் இப்போதைக்கு சொன்னா இந்த இயக்கத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கின பெருமை ராமதாஸ் தான். ஆனால் அவருக்கு முழுமையான உரிமை உண்டு. அந்த உரிமைக்கு தலைவணங்க வேண்டியது யாருடைய கடமையா இருந்தாலும் அந்த இயக்கத்தின் பேரால் வாழ்ந்தவன் வளர்ந்தவன் எல்லாருக்கும் அதை பொறுப்பும் கடமையும் இருக்குது என்று தான் நான் நினைக்கிறேன். அந்த பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை உணர்ந்தா பரவாயில்ல, உணர்வாங்களான்னு தெரியாது. அவர் மணி மாதிரி நடுவில் மாட்டிக்கிட்டு மொட்டை அடிக்கலாமா சேவை பண்ணலாமான்னு இருக்கக்கூடாது. இதை கிண்டலா சொல்ல, அதில் பொருளோட சொல்றேன். சமூக அமைப்பும் அவங்களுடைய கட்சி அமைப்பும் அதுல மணியினுடைய மனமும் வெறும்பி போயிருக்காரு. பாவம், மணி நல்ல மனிதர், ரொம்ப நல்ல மனிதர், எனக்கு தெரிஞ்சு யோக்கியமான மனிதர். அவங்களாம் எவ்வளவு சங்கடப்படுறான்னு பார்க்கலாம். அதனால பிஎம்கே பொறுத்த மட்டும் டாக்டருக்கு உண்டான வசதியும் வாய்ப்பும் மக்கள் மத்தியில் அவருக்குன்னு ஒரு அசைக்க முடியாத ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அவர் நிச்சயம் முதல் ரவுண்ட்ல எல்லாத்திலையும் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. அவர் வெற்றி பெற வேண்டும் என்று நான் எல்லாம் கூட வாழ்த்துறேன். அதுக்காக புள்ள தோத்து போனோம்னா புள்ளைய அப்புறம் கூட பார்க்கலாம். அப்பனை இருக்கிற வரலையும் மரியாதையை வச்சிருக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா நான் அப்பன் ஸ்தானத்துல இருந்து பேசுறேன். அதை நீங்க எப்படி எடுத்துக்குவீங்களோ இல்லை இதை கேட்கறவங்க எப்படி எடுத்துக்குவீங்களோ தெரியாது. அப்பா ஜெயிக்கிறது தான் தர்மம். அப்பா ஜெயிப்பது தான் ஒரு மாநில அரசியல் மரபாக இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். எதிர்காலத்தை பத்தி நாம் பெருசா சிந்திக்கிறதும் அதை பத்தி கணக்கு போறதும் கூட இல்லைங்க. அது நடைமுறையில பார்க்க போவோம். இப்ப பாமக பையனா அப்பா சங்கம் இல்லையா, ரெண்டையுமே நான் எடுத்துக்கிட்டேன்ட்டாரு அவரு. அப்படிதானே? என் கையில வந்தா கொஞ்ச நாள் பொறுத்து ஒழுங்கா இருந்தா கொடுப்பேன், இல்லைன்னா இல்லைன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதுல அவங்க அப்பா புள்ள 2 பேரும் ஒத்து போனோம். அந்த இயக்கத்தில் இருக்கிற 2 பேரும் பெரிய மனுஷங்க அந்த காம்ப்ரமைஸ் பண்ணி ஒழுங்குபடுத்திக்கணும்ன்றது தான் என்னுடைய யோசனை.
ஏன்னா ஒரு இயக்கம் வளர்ந்து பலமடைகிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி ஆக்கப்பட்ட இயக்கம் சிதறுவது நியாயம் அல்ல என்பது என் கருத்து. 2 பக்கமும் யோசிக்கணும். தெரிஞ்சாதான் நல்லா இருக்கும். பொதுவா இதுல எல்லாரும் நான்லாம் கூட ரொம்ப கருத்து சொல்லக்கூடாது. ஏன்னா மெயின் நான் ஒரு காங்கிரஸ்காரன். எனக்கு முதல்ல அது. இன்னொன்னு தவிர்க்க முடியாத இந்த சமூகத்தை சார்ந்தவன். 3வது என்னன்னா, இந்த சமூகத்தின் 140, 150 வருஷத்தினுடைய சங்கத்தின் தலைவர். ஒட்டுமொத்தமா இந்த சமூகத்தை பற்றி எங்கு பேசினாலும் அதில் நான் இருக்கிறேன் என்று பொருள். அந்த உரிமையோடும் என்னால பேச முடியும், கடமையோடும் நினைவு கூற முடியும். அதனால அவங்க 2 பேரும் பேசி ஒரு முடிவு போடுறது தான் ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இதுல யாரு பெரியவன் யாரு இல்லை அப்படின்றது அவங்களுக்குள்ள எலெக்ஷன்ல தான் தெரிஞ்சாகும். மற்றபடி அதுல பெருசா நாம ஒன்றும் சொல்லுவதற்கு இல்லை. ஜெயிக்க போறது தைலாபுரமா பனையூரா? அது அவங்களுக்குள்ள ஜனங்க எந்த பக்கம் நிக்கிறானோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதுல ஒண்ணு நான் சொல்லுவேன், டாக்டர் தோக்க கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா இவ்வளவு பெரிய இயக்கமாக அதை வடிவமைச்சு கொண்டு போய் உயர்த்தி நிறுத்தி வச்சிருக்கிற பெருமை அவரை சாரும். அந்த உழைப்பு தோத்துன்னு சொன்னா அதுல புள்ளியம் தான் சேர்ந்து தோப்பாரு. உழைப்பு இது. இந்த உழைப்பு எங்கேயுமே எந்த இயக்கமா இருந்தாலும் தோல்வி அடையக்கூடாது. இது என்னுடைய கருத்து.